என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மொழியிலே, தமிழ் மொழியிலே பயிலக்கூடிய என் இனிய மாணவ மாணவிகளுக்கு பாடம் புரிதல் மிகவும் எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக யூடியூபில் இந்த முன்னெடுப்பானது என்னால் செய்யப்படுகிறது. ஆங்கிலத்தில் எழுதியிருப்பதற்கு காரணம், தங்களுக்கான நீட் தேர்வு எழுதுகின்ற சமயத்திலே அல்லது முழு ஆண்டு தேர்விலே தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலே வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். மருத்துவக் கல்லூரி நீங்கள் நுழைந்த பிறகு, மருத்துவக் கல்லூரியிலே தாங்கள் நுழைந்த பிறகு படிக்கின்ற பாடங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்கும் என்பதால் எழுதுவது இங்கு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விளக்கமானது தமிழிலே கொடுக்கப்பட உள்ளது. தாய்மொழியில் நடத்துவதில் மிக்க பெருமை கொள்கிறேன். உங்களுக்கு இது புரிதலுக்கு மிக எளிதாக இருக்கும். அனைத்து தேர்வுகளுக்கும் பின்னால் நீங்கள் எழுத உள்ள நீட் மட்டுமல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் என்று அழைக்கப்படுகின்ற குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அனைத்து தேர்வுகளுக்கும் இது பலனளிக்கும் என நினைக்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பைனியல் சுரப்பி, பைனியல் கிளாண்ட், பீனியல் சுரப்பி என்று அழைப்பார்கள். ஒரு காலத்திலே மூன்றாவது கண்ணின் எஞ்சிய பாகமாக இது கருதப்பட்டது. வெஸ்டிஜியல் பார்ட் என்று அழைப்பார்கள். And it is the vestigial of third eye. புக்கன் முனிவன் ஆகுக என்று அழைக்கப்படுவதைப் போல எம்பெருமான் சிவபெருமானிடம் காணப்பட்ட நெற்றி கண்ணிற்கு இணையாக இது கருதப்பட்டது. அப்புறம்தான் இது ஒரு நாளமில்லா சுரப்பி தொகுப்பு என்பது கண்டறியப்பட்டு அது சுரக்கின்ற ஹார்மோன் மெலாட்டோனின் என்பதும் நமக்கு தெரிய வந்தது. இந்த பீனியல் சுரப்பியினை ஒரு காலத்தில் மூன்றாவது கண் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது நாளமில்லா சுரப்பி என்பது நமக்கு தெரிகிறது. இதற்கு பிற பெயர்களும் உள்ளன. எபிஃபைசிஸ் செரிபிரைல் என்று அழைக்கப்பட்டது. கொனாரியம் என்றும் இதை கூறுவார்கள். ஸோ எபிஃபைசிஸ் செரிபிரைல், கொனாரியம் என்று அழைக்கப்படுவதும் இந்த பைனியல் சுரப்பி தான். இது எங்கு இருக்கும் என்றால், நம்முடைய மூளை பகுதியிலே மூன்றாவது வென்ட்ரிக்கிளின் அடிப்பகுதியில் காணப்படும். மூளையிலே காணப்படுகின்ற பள்ளங்களுக்கு கேவிட்டி வென்ட்ரிக்கிள் என்று பெயர். வென்ட்ரிக்கிள் 1, 2, 3, 4 என்று வென்ட்ரிக்கிள்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த மூன்றாவது வென்ட்ரிக்கிளின் அடிப்பகுதியிலே இது காணப்படும். அந்த வென்ட்ரிக்கிளின் வழியாகத்தான் மூளை தண்டுவட திரவம் செல்லும் என்பதும் 11ஆம் வகுப்பிலேயே நீங்கள் படித்திருப்பீர்கள். சிறிய வகுப்பு 10ஆம் வகுப்பிலேயே மறந்திருப்போம். இது சுரக்கின்ற ஹார்மோனின் பெயர் மெலட்டோனின். தவளை போன்ற தாழ்நிலை விலங்குகளிலே மெலனோசைட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். அங்கு அதனுடைய நிறத்திற்கு காரணமாக இருப்பது இந்த மெலட்டோனின் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை பொறுத்தவரை மிக முக்கியமாக நாள்சார் ஒழுங்கமைவு இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. நாள்சார் ஒழுங்கமைவு இயக்கம் அப்படின்னா, இது இயற்கையிலேயே நம் உடலின் உட்புறத்தை நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாகும். 24 மணி நேரத்திற்கு ஒரு தடவை நடைபெறக்கூடிய உறக்க விழிப்பு சுழற்சிகளை இது கட்டுப்படுத்துகிறது. அதை சர்காடியன் ரிதம் என்று அழைப்பார்கள். தமிழிலே நாள்சார் ஒழுங்கமைவு என்று அழைக்கப்படுகிறது. 24 மணி நேரத்திலே இரவில் உறங்குதல், காலையில் எழுந்திருத்தல், மதியம் ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்துகின்ற சமயத்திலேயே ஆனந்த சயனத்திற்கு செல்லுதல். சில குழந்தைகள் மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து தூக்கி விடுவோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களோட சிஸ்டம் அது மாரி இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய சிஸ்டத்திலே 24 மணி நேரத்தில் என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டும் என்பது, என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பது இயற்கையாகவே அவனுடைய அந்த குழந்தையினுடைய அல்லது அந்த
சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அது ரொட்டீன் ஒர்க்னு சொல்றோம் பாருங்கல்ல, அந்த இயல்பாக ரொட்டீனாக தினசரி நடைபெறக்கூடிய நாள்சார் ஒழுங்கமை இயக்கங்களை கட்டுப்படுத்துகின்ற பணிகளை இது செய்கிறது. அதுதான் செகண்ட் கொடுத்துருக்கிறது, ஸ்லீப் பிரேக் சைக்கிள். உறக்கம் விழிப்பு. இவ்வளவு நேரம் தூங்கணும், இந்த டைம்ல எழுதுக்கணும். சில பேர்லாம் காலம்பரம் 4 மணிக்கு எழுதுக்கணும். எழுந்தனோட பல் தேய்க்கணும், ஸ்ட்ராங்காக டிகாஷன் போட்டு காஃபி குடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ரொட்டீன் கட்டிட்டு 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், 12:45 லஞ்ச் சாப்பிடணும், மதியானம் டைம் கிடைச்சதுன்னா 1 hour தூங்கணும், ஈவினிங். இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள நம்ம இன்டர்னல் கிளாக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்காக இது உதவுகிறது இந்த ஹார்மோன். அப்புறம் முக்கியம், மிக முக்கியம், inhibits the ovarian function. ஓவரினா உங்களுக்கு தெரியும், அண்டகம் என்று அழைக்கப்படும். அந்த அண்டகத்தின் பணிகளை குறைக்கின்ற பணிகளை செய்கிறது. நம்முடைய உடலில் வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளை கட்டுப்படுத்துகின்ற பணிகளை செய்கிறது. நிறத்திற்கு காரணமாக இருக்கிறது. பிக்மெண்டேஷன் அப்படின்னா நிறத்திற்கு காரணமாக இருக்கிறது. மறைமுகமாக மாதவிடாய் சுழற்சிகளை கட்டுப்படுத்துகின்ற பணிகளை செய்கிறது. பெண்களின் இனப்பெருக்க மண்டலத்திலே பருவம் வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து மெனோபாஸ் என்று அழைக்கப்படுகின்ற மாதவிடாய் முடியும் வரை ஒவ்வொரு 28 நாட்களுக்கும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வினை நாம் மாதவிடாய் சுழற்சி என அழைக்கிறோம். கர்ப்ப காலத்தின் பொழுது இது நடைபெறாது. தாயிடம் குழந்தையானது பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே இந்த மாதவிடாய் சுழற்சியானது நடைபெறாது. அதை கட்டுப்படுத்துகின்ற பணிகளை செய்கிறது. இது பேஸ். ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பீனியல் சுரப்பி, இதை எபிஃபைசிஸ் செரிபரை என்று அழைக்கலாம், பொனேரியம் என்று அழைக்கலாம். நம்முடைய மூளையிலே காணப்படும். மிகச் சிறப்பாக 3வது வென்ட்ரிக்கல். வென்ட்ரிக்கல் என்பது the cavities present in the brain. மூளையிலே காணப்படுகின்ற துளைகள் என்று வைத்துக் கொள்ளலாம், கேவிட்டி பள்ளங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். Through the cavities, the path of CSF. மூளை தட்டுவட திரவமானது அதன் வழியாகத்தான் செல்லும் என்பது நமக்கு தெரியும். It gives buoyancy to the brain. நம்முடைய மூளை மிதப்பதற்கு காரணமாக இருப்பது, அதிர்ச்சி தாங்கியாக இருப்பது, மூளை செல்களுக்கு உணவூட்டத்தை எடுத்துச் செல்வது எல்லாம் மூளை தட்டுவட திரவம் CSF என்பது உனக்கு தெரியும். இது வரப்போ அப்படியே லிங்க் பண்ணி வச்சுக்கோ. இது சுரக்கக்கூடிய முக்கியம் மெலாட்டோனின். பணிகள் ரொம்ப முக்கியம். நாள்சார் ஒழுங்கமைவு இயக்கம். எப்போ தூங்குறது, எப்போ முடிச்சுக்கிறது, என்னென்ன ஒர்க்லாம் எப்போ பண்ணணுங்கிறது இன்டர்னல் கிளாக் அப்படின்னு வச்சுக்கணும். உட்புறத்திலே காணப்படுகின்ற ஒரு கடிகாரம். அந்த கடிகார நிகழ்வுகள் ஒழுங்காக நடைபெற உதவுவது இந்த பீனியல் சுரப்பி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Thanks a lot for hearing.